கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. ஒலிவு மரம் பலனற்று போனாலும், வயல்களிலே தானியமின்றி போனாலும், ஒலிவு மரம் பலனற்று போனாலும், வயல்களிலே தானியமின்றி போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, தேவனுக்குள் களி கூறுவே. மந்தையிலே ஆடுகளின்றி போனாலும், தொழுவத்திலே ஆடுகளின்றி போனாலும், மந்தையிலே ஆடுகளின்றி போனாலும், தொழுவத்திலே மாடுகளின்றி போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய இழப்புகள், ஏமாற்றங்கள், தோல்விகள், கைவிடப்பட்ட சூழ்நிலைகள் என்னதான் வந்தாலும் உங்கள் அன்பை விட்டு மாத்திரம் நாங்கள் விலகவோ தூரமாய் போகவோ செய்யாத படிக்கு எங்களை முழுவதுமாக நீர் ஆட்கொண்டு நடத்தும். நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி நம்ம தியானிப்பதற்கு ஆபகுக் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 3:17 நம்ம வாசித்து இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். அங்கு வேதம் என்ன சொல்லுகிறது? அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலனற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தை முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள்
களி கூறுவேன். வாசித்து கேட்ட இந்த வேத வசனத்தில் பாபிலோனியர்கள் வந்து யூத ஜனங்களை முற்றுகை போட்டிருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான சூழ்நிலையில் இந்த பாபிலோனியர்களை கொண்டு யூத ஜனங்களை தேவன் தண்டித்தார் என்கிற காரியத்தை நம்ம பார்க்க முடியாது. அதுக்கு என்ன காரணம் நமக்கு நல்லா தெரியும். ஜனங்கள் தேவனை விட்டு அந்நியப்பட்டு போய் விக்கிரகங்களுக்கும் பலவிதமான அருவருப்பான புறஜாதி மார்க்கத்தினுடைய பல செயல்களை செய்ததுனால கடவுள் என்ன செய்தார் என்றால் இவர்களை பாபிலோனியர்களுடைய கையில் விட்டு கொடுக்கிறதை பார்க்கிறோம். அப்போது தீர்க்கதரிசியினுடைய உள்ளத்தில் ஒரு பயங்கரமான கேள்வி எழும்புகிறது. ஏன் ஆண்டவரே இந்த பாபிலோனியர்களுடைய கையில் ஜனங்களை நீங்கள் விட்டுவிட வேண்டும், அதன் அவசியம் என்ன என்று சொல்லி அவர் புலம்பலோடு தேவனை நோக்கி கூப்பிடும்போது 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்தீங்கன்னா 4வது வசனம் இப்படி சொல்லுகிறது, இதோ அகங்காரியாக இருக்கிறானே, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானதல்ல, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்கிற ஒரு வார்த்தையை ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. என்னை கேட்கிற அருமையானவர்களே, ஒரு தேவனுடைய மனுஷனாக நம்ம தேவனை சேவிக்கும்போது நமக்குள்ளே பலவிதமான கேள்விகள் சில நேரங்களில் எழும்புகிறது. உலகத்தில் சில நேரம் நமக்கு பலவிதமான பாடுகளும் துன்பங்களும் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. அதற்கு என்ன காரணம் என்று பார்த்திங்கன்னா, அநேக நேரங்களில் நமக்கு ஏற்படக்கூடிய பாடுகள் நம்மளை அழிப்பதற்காக அல்ல, நம்மளை தேவன் பக்கமாக திருப்புவதற்காக. தேவனுடைய சிட்சையை நீ அற்பமாய் எண்ணாதே, தகப்பன் நேசிக்கிற தன் புத்திரனை சிட்சிக்கிறான் என்று வசனம் சொல்லுகிறது போல ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை பாவ வழியில் போகும் பொழுது அவர்களை சிட்சித்து தேவன் திருத்துகிறார். இதுதான் வேதத்தினுடைய பிரமாணமாக இருக்கிறது. இந்த ஜனங்கள் பாவம் செய்து கடவுளை விட்டு அந்நியப்பட்டு போன உடனே ஆண்டவர் அவங்கள பாபிலோனியர்களுடைய கையில் ஒப்பு கொடுத்தார். அவங்க 70 ஆண்டு காலம் அங்கே அவங்க சிறையிருப்பில் இருந்ததாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்படி சிறையிருப்புக்கு போகிறதுக்கு முன்னே இந்த பாபிலோனியர்கள் வந்து இவங்க தேசத்தை முற்றுகை போட்ட உடனே தான் தீர்க்கதரிசி அழுது புலம்பி கேட்குறாரு, என்ன ஆண்டவரே இப்படியெல்லாம் நடக்குதுன்னு கேட்ட உடனே கர்த்தர் சொன்ன பதில் என்னன்னா, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நம்ம சுற்றி இருக்கிற உலகத்தில் நிறைய காரியங்கள் நடக்கலாம். அழிவுகள், நாச மோசங்கள், தீமைகள் இதெல்லாம் உலகத்தில் சுற்றி நடந்தாலும் தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு, தேவனை முழுமையாக சார்ந்து நிற்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு ஆமேன், அவர்கள் விசுவாசத்திலே பிழைப்பார்கள். இந்த உலகத்தில் நம்ம பிழைத்திருப்பதற்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று தேவன் மேலே நம்ம வைத்திருக்கிற விசுவாசமாக இருக்கிறது. விசுவாசம் இருந்தால் உலகத்தையே ஜெயிக்கலாம் அப்படிங்கிறார் ஆண்டவர். விசுவாசம் இருந்தால் தேவனை கண்டுகொள்ளலாம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஒரு மனுஷன் தேவனை விசுவாசித்தா தான் தேவன் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலனளிக்கிறார் என்பதையும் விசுவாசிக்க வேண்டும். அதுதான் விசுவாசங்கிறத எபிரேயர் 11:6 நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ ஆண்டவராகிய கர்த்தரை ஒரு மனுஷன் விசுவாசிக்கும் போது உலகத்தில் என்ன தான் தீமையின் மேலே தேவனுடைய கோபம் வந்தாலும் அவருடைய பிள்ளைகளாகிய நாம விசுவாசத்தில் பிழைத்திருக்க முடியும். தீர்க்கதரிசி இந்த உண்மையை ஆண்டவர் சொன்ன உடனே அவருக்கு அந்த சத்தியம் புரிஞ்ச உடனே தான் அவர் எழுதுகிறாரு, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடி பலனற்று போனாலும் நான் கர்த்தருக்குள் எப்படி இருப்பேன், மகிழ்ச்சியாக இருப்பேன்னு சொல்லி அவர் தன்னுடைய அனுபவத்தை அங்கே எழுதி வைக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அவர் சொல்கிறாரு, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுவேன் அப்படிங்கிறார். நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலைகளில் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்பது ஒரு கடினமான காரியமாக நமக்கு தெரியலாம். பிலிப்பியர் 4:4 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படிங்கிறார். அப்போ கர்த்தருக்குள்ளே நம்ம இருக்கும்போது எந்த ஒரு சூழ்நிலையும் நம்மளை தாக்கி நம்முடைய சந்தோஷத்தை கெடுக்க முடியாது. தேவன் அந்த சூழ்நிலையில் நம்மளை பலப்படுத்துவார், தைரியப்படுத்துவார். விசுவாசம்தான் உலகத்தை ஜெயிக்கும், விசுவாசம்தான் சாத்தானை தோற்கடிக்கும். ஸ்தோத்திரம்.
இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா பிசாசு என்ன செய்கிறான்னா, அவன் தேவனை விசுவாசிக்கிறான், அவன் தேவனுக்கு முன்பாக நடுங்குகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்காது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் தேவனை விசுவாசிக்கிற அந்த விசுவாசம் நம்மளுக்கு பிழைப்புக்கு ஏதுவானதாக இருக்கிறது. இந்த பூமியில் எல்லா சூழ்நிலையிலும் நம்ம பிழைத்திருக்கணும்னா நமக்கு தேவன் மேல் கொள்ளுகிற ஆழமான ஒரு விசுவாசம் தேவை. இன்றைக்கி அவரை விசுவாசிங்க, அவரை நம்புங்க. அவர் உங்கள் வாழ்க்கையில் எல்லா கடினமான பாதையிலையும் உங்களை பாதுகாத்து வழிநடத்தி உங்களுக்கு நன்மை செய்வார். நல்ல பிதாவே, எல்லா சூழ்நிலையிலையும் நாங்கள் விசுவாசித்து அந்த விசுவாசத்தினாலே எல்லா தடைகளையும் தாண்டி செல்வதற்கு கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.